இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், முரண்பாடாய் நடக்கிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 2 வசனம் 37. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். Now when they heard this, they were pricked in their heart, and said unto Peter and to the rest of the apostles, Men and brethren, what shall we do? Acts chapter 2 verse 37. என கண்மானவர்களே, இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, அங்க பேதுரு பேசினத கேட்ட ஜனங்கள் இருதயத்துல குத்தப்பட்டவர்களாய் அவங்க அப்போஸ்தலரை பார்த்து கேட்கிறாங்க, நாங்க இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம். நாம் இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், ஆனால் முரண்பாடாய் நடக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இன்னைக்கு நிறைய நேரத்துல இந்த உலகத்துல இருக்கிறவங்களும் சரி, தேவனுடைய பிள்ளைகளும் சரி, அநேக காரியத்துல முரண்பட்டுத்தான் நடந்து கொண்டிருக்கிறோம். அதாவது ஒரு காரியத்தை அசெண்டிங் ஆர்டர்ல பண்ணணும், ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? கரெக்டா டிசெண்டிங் ஆர்டர்ல பண்றது தான் நம்ம வழக்கமாவே வச்சிருக்கிறோம். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பின்பு பேதுரு என்ன பண்றாரு? அங்க இருந்த ஜனங்கள்கிட்ட பேசுறாரு. அந்த ஜனங்கள்கிட்ட பேசி முடித்த பிற்பாடு தான் நம்ம வாசித்த இந்த வசனத்துல, அதை கேட்ட பொழுது, பேதுரு பேசினதை கேட்ட ஜனங்கள் எல்லாரும் இருதயத்துல குத்தப்பட்டவர்களாகி என்ன சொல்றாங்க அப்படின்னா, பேதுருவை பார்த்தும் மற்ற அப்போஸ்தலரை பார்த்து சொல்றாங்க, சகோதரரே, இப்போ நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு. நல்லா புரிஞ்சுக்கணும். பேதுரு என்ன பேசினார் அப்படின்னா, மற்றவர்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசினாரா? நம்ம நினைக்கலாம், பிரதர், மற்றவங்க மனசை குத்துற மாதிரியான வார்த்தைகளை நாம யூஸ் பண்ண கூடாதுல்ல, அப்புறம் எப்படி இந்த இடத்துல அவர்களை குத்துகிற மாதிரி பேச முடியும் அப்படின்னு. இந்த இடத்துல பேதுரு அவருடைய சொந்த லாபத்துக்காக எதையும் பேசல. அதாவது அவருடைய பழைய பகைய, அவர்களோடு இருக்கிற குடும்ப பகையா இருக்கலாம், இன்னும் அநேக காரியங்களா இருக்கலாம், இத மனசுல வச்சு அவர் எந்த வார்த்தையும் கொண்டு வரவில்லை. மாறாக அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை கொன்றதை குறித்து அவர்களை நோக்கி அவர் பேசுகிறார். நாம் இன்றைக்கு என்ன மாதிரியான வார்த்தைகளை பேசுகிறோம்? நாம இன்னைக்கு மற்றவர்களோடு பேசும்போது நம்முடைய வாயின் வார்த்தைகள் அவர்களை காயப்படுத்துகிறதா? அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய வாயின் வார்த்தைகள்னால ஒருத்தனுடைய வாழ்க்கையை கட்டவும் முடியும், அதை இடித்து போடவும் முடியும். நம்முடைய வார்த்தைகள் தேவனை குறித்து அவர்களுக்குள்ளே ஒரு கொஸ்டின் மார்க்கை எழுப்புதா? அதாவது நான் எனக்காக தேவன் இவ்வளவு செஞ்சோம், இயேசு கிறிஸ்து எனக்காக எவ்வளவு பண்ணியிருக்கிறாரு, ஆனா நான் அவருக்காக என்ன பண்றேன்? இந்த மாதிரியான கேள்விகளை அவர்களுக்குள்ளே நம்முடைய வார்த்தைகள் எழுப்புகிறதா? அல்லது ஏதோ நம்மளும் நம்மளுடைய சொந்த போக்குல ஏதோ எனக்கு வாயில வந்ததெல்லாம் என்னுடைய லாபத்துக்காக நான் பேசிட்டு இருக்கேனா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். என கண்மானவர்களே, இந்த இடத்துல இன்னொரு சைட்ல பார்த்தா குத்தப்பட்டவர்களை நம்ம பார்க்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும், அவங்க எல்லாரும் எதை குறித்து காயப்பட்டவர்களா நிக்கிறாங்க? தாங்கள் செய்த தவறை குறித்து. அடுத்ததா அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்க? நம்ம இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு. அப்படியானால் அந்த இடத்துல ஒரு மனம் திரும்புதலை நம்மால பார்க்க முடிகிறது. ஒருவேளை நாம மற்றவருடைய வார்த்தைகளை கேட்கிற இடத்துல இருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு அநேகர் என்ன மாதிரியான வார்த்தைகளை ஞாபகம் வச்சிருக்கோம் தெரியுமா? சிலர்கிட்ட கேட்ட சொல்லுவாங்க, இந்த வருஷம், இந்த மாசம், இந்த நாள்ல அந்த பர்சன் என்னைய பார்த்து இந்த வார்த்தையை கேட்டுட்டாரு, அது என் மனசை விட்டு போகவே இல்லை பிரதர், அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த வார்த்தை தான் முதல்ல எனக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை நம்ம கேட்க முடியும். என கண்மானவர்களே, இந்த மாதிரியான நம்மை காயப்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகளை நம்ம உள்வாங்க கூடாது. மாறாக எந்த வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுமோ, எந்த வார்த்தைகள் நான் மறுபடியுமாய் நான் செய்த தவறையோ, இல்லைன்னா நான் செய்யாம விட்டுட்டு வந்த நல்ல காரியத்தையோ என்னைய மறுபடியும் நினைக்க வைத்து தேவனிடத்தில் என்னை இன்னும் கிட்டி சேர்க்கிறதோ, அந்த வார்த்தையை தான் நாம் கேட்டு உள்வாங்கணும். ஆனா நம்ம பண்ற காரியம்
எது வேண்டாத காரியமோ, எது புறம்பே தள்ள வேண்டிய வார்த்தையோ அதை பிடிச்சிட்டு தான் இன்னைக்கு நிறைய பேர் நடந்துட்டு இருக்கோம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த 2 காரியத்திலையும் நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? முரண்பட்டு நடந்துடவே கூடாது. அந்த விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மள வளர விடாது. இருதயத்துல நம்ம காயப்பட்டிருக்கோம் அப்படின்னா, சிலருடைய வார்த்தைகள் காயப்படுத்தி இருக்கு அப்படின்னா, அது என்னுடைய விசுவாச வாழ்க்கையும் சரி, ஆவிக்குரிய ரீதியிலும் சரி, மாம்சத்துக்குரிய ரீதியிலும் சரி, நிறைய நேரத்தில் முன்னேற விடாமல் தடுத்து கொண்டிருக்கும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, பேதுருவை போல பேசணும். அதாவது எந்த விதமான சொந்த காரியமும் அல்ல, சுய லாபத்திற்காகவும் அல்ல, மாறாக தேவன்பால் ஜனங்களை திருப்புகிற பேச்சாக நமது பேச்சு இருக்கணும். இன்னொரு பக்கம் நாம என்ன மாதிரியான விஷயங்களை கேட்கணும் அப்படின்னா, அங்க இருந்த ஜனங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டதை போல நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுடைய வாயின் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, நாங்க யார் மனதையும் தகப்பனே புண்படுத்தி விடாமல் நாங்க பேச ஆவியானவரை நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. எங்க வாயின் வார்த்தைகளை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. அப்பா, எங்களுடைய வார்த்தைகள் பிறருடைய வாழ்க்கையை கற்றதா இருக்கணும். மற்றவர்களுக்கு தேவனை குறித்த பயத்தை, தேவனை குறித்த அறிவை அவங்களுக்கு அறிவிக்கிறதாய் எங்களுடைய வார்த்தைகள் இருக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அப்பா, நாங்க கேட்கிற எல்லா காரியத்தையும் எங்க இருதயத்துக்கு கொண்டு போக கூடாது. மாறாக எந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு தேவையோ, எந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு மனம் திரும்புதலுக்கு உதவுமோ அதை மாத்திரம் நாங்க கேட்டு உள்வாங்க. ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.